கோவையில் கொண்டாடப்பட உள்ள கோவை விழாவை முன்னிட்டு கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று கோவை பந்தய சாலையில் துவங்கியது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை விழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டுக்கான கோவை விழா 17வது பதிப்பாக இன்று முதல் டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதன் துவக்கமாக கோவை விழா மற்றும் கோவை சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து கிளாசிக் மற்றும் அயல்நாட்டு கார்களின் கண்காட்சி மற்றும் சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் துவங்கப்பட்ட இந்த பேரணியை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது லட்சுமி மில்ஸ் பகுதியில் உள்ள லூலு வணிக வளாகத்தில் பொதுமக்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கோவை விழாவின் 17வது பதிப்பின் தலைவர் அருண் செந்தில்நாதன், இடைத்தலைவர்கள் சௌமியா காயத்ரி மற்றும் சரிதா லட்சுமி மற்றும் விண்டேஜ் கார் பேரணி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கனகராஜ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்தனர். கண்காட்சியில் கோவை, பல்லடம், திருப்பூர், அன்னூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை காட்சிப்படுத்தினர். கண்காட்சியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் இடம் பிடித்திருந்தது. சாலை விதிகளை பின்பற்றுவதை விழிப்புணர்வாக கொண்டு இந்த பேரணி நடைபெற்றது. ஓல்ட் கிளாசிக் மற்றும் மாடர்ன் எக்ஸோஸ்டிக்ஸ் உள்ளிட்ட 40 கார்கள் வகை வைக்கப்பட்டு கோவையின் முக்கிய சாலைகள் மற்றும் இடங்கள் வழியாக சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம கோயம்புத்தூர் விழா ஒரு முக்கியமான அம்சமாக இன்னைக்கு நம்ம கார் ரேலி தொடங்கி வச்சோம். ஏற்கனவே ஒரு வாரம் முன்னாடி நம்ம அந்த டபுள் டெக்கர் ஈவெண்ட் வந்து தொடங்கி வச்சோம். இன்னையிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா மெயின் விழா ஈவெண்ட்ஸ் நிறைய இன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த ஃபுல் வீக்மே ஈவெண்ட்ஸ் இருக்க போகுது. ஸோ கோயம்புத்தூர் மக்கள் அனைவரும் இதுல பார்த்துட்டு பங்கேற்றலாம். இந்த கார் ரேலி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூருக்கும் இந்த ஆட்டோமோட்டிவ் செக்டருக்கும் ஒரு ரொம்ப லாங் அசோசியேஷன் இருக்கு. அது ஜிடி நாயுடு சார்ல இருந்து முதல் கொண்டு நிறைய கார் எந்தூசியாஸ்ட் இங்க இருந்தாங்க. அந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இங்க இருக்கிறது. இந்த கார்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பேஷனேட்டா, இது ஒரு பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிடையாது. இதுல இருந்து பெரிய வருமானம் எதுவும் வர்றது கிடையாது. நிறைய பேர்கிட்ட பேசும்போது 1930ல இருந்து 1940ல இருந்து ரொம்ப பிரிஸ்டைன் கண்டிஷன்ல அந்த விண்டேஜ் காரை அவங்க பேஷனேட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கார்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல மக்கள் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பேஷன் அவங்க நிறைய இன்ஸ்பயர் ஆகலாம். நிறைய மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அது எப்படி இப்போ கரண்டாக இருக்கிற மாடல்ஸ் எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பழைய மாடல்ஸ் பார்த்துட்டு நம்ம கற்றுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் நம்ம கோயம்புத்தூர் சிட்டியில் இப்படி நடக்கிறது நம்ம சிட்டிக்கு ஒரு பெருமை. ஸோ இந்த விழா டீமுக்கும் இந்த விண்டேஜ் கார் ரேலி ஆர்கனைஸ் பண்ணுற டீமுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஓகே.